எஸ்ஐபியில பணத்தை போடலாமா? ஒருவேளை அது ஸ்கேம் மாதிரி தெரிஞ்சா இந்த 10 விஷயத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்களே முடிவு பண்ணுங்க. நீங்க இன்வெஸ்ட் பண்ற ஒவ்வொரு ரூபாவையும் செபி, ஆம்ஃபி மாதிரி அரசாங்க அமைப்புகள் மானிட்டர் பண்றாங்க. சோ உங்க பணத்தை யாரும் தவறா பயன்படுத்தவே முடியாது. கடந்த 15 வருஷத்துல நல்ல எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் 18% முதல் 14% வரை ஆனுவல் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் எல்லாம் 20% விட கூடுதலா ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, நீங்க மாசம் 10,000 ரூபாய் எஸ்ஐபி பண்றீங்கன்னா 15 வருஷத்துல உங்க 18 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் 55 லட்சமா மாறும். இது ஆவரேஜ் 13% ரிட்டர்ன் வச்சு கணக்கு. பேங்க் எஃப்டில அதே பணத்தை போட்டா வெறும் 31.7 லட்சம் தான் கிடைக்கும். கோல்ட்ல போட்டாலும் 41.4 லட்சம் தான் கிடைக்கும். மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ்ல இருந்து ட்ரஸ்டி வரைக்கும் 3 அடுக்கு பாதுகாப்பு இருக்கு. செபி எல்லா டிரான்சாக்ஷனையும் மானிட்டர் பண்றாங்க. செபி ஸ்ட்ரிக்டா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை கண்ட்ரோல் பண்றாங்க. பெரிய ஃபண்ட்ஸ்க்கு 1% கூட இல்ல. டைரக்ட் பிளான் எடுத்தா இன்னும் குறைவு. லாங் டேர்ம்ல மார்க்கெட் கிராஷ் கூட உங்களுக்கு சாதகம் தான். அப்போ நீங்க குறைஞ்ச விலைக்கு யூனிட்ஸ் வாங்குறீங்க. இதுக்கு தான் ரூபி காஸ்ட் ஆவரேஜிங் பேரு. ஃபண்ட் கம்பெனி ப்ராஃபிட் பண்ணாதான் நல்ல ஃபண்ட் மேனேஜர்ஸை வச்சு உங்க பணத்தை மேனேஜ் பண்ண முடியும். ஆனா அதே நேரம் அவங்க ப்ராஃபிட்டும் செபி ரெகுலேட் பண்றாங்க. எக்ஸிட் லோட் கூட செபி ஃபிக்ஸ் பண்ணுது. மேக்ஸிமம் 3% தான் சார்ஜ் பண்ண முடியும். ஒரு வருஷத்துக்கு மேல ஹோல்ட் பண்ணா எக்ஸிட் லோடே இல்ல. உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை டெய்லி NAV பேசிஸ்ல ட்ராக் பண்ணலாம். எல்லாமே டிரான்ஸ்பேரண்டா இருக்கும். ₹1 மிஸ் ஆகாது. இப்போ உங்களுக்கு எஸ்ஐபி ஒரு ஸ்கேம் இல்லைன்னு புரிஞ்சிருக்கும். இது உங்க லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்கான ஒரு ப்ரூவன் டூல். இன்னும் டவுட்ஸ் இருந்தா ஃபர்ஸ்ட் காமெண்ட்ல லிங்க் கொடுத்துருக்கேன். என்ன காண்டாக்ட் பண்ணலாம்.